திருமா அவர்கள் அரசியல் நெருக்கடின்னு அவர் மீன்றது தனிப்பட்ட முறையில் அவர் எடுத்த எந்த முடிவுமே அவருக்கு லாபகரமானதுன்னு அவர் எடுக்கல. இவங்ககிட்ட இருந்து இந்த வாக்கு வங்கியை எடுத்து சென்றிருக்கிறார்களோ அவர்களை எதிர்த்து அவங்கள விடவும் நான் பெட்டரா இருப்பேன், அவங்க செய்யறதுங்கிறது சரியானதல்ல நீங்க நிரூபிச்சாதானே திரும்ப வென்றெடுக்க முடியும். ஆனா அவரு 7 அமைச்சர்களை கொடுத்து பிளஸ் நீங்க வந்தாலும் கொடுக்குறேன்னும் போது இந்த நீங்க தட்டையா கொண்டு போனீங்கன்னா அவருக்கு விஜயின் மீதான வெறுப்பு என்று எதிர்த்தரப்பு கட்டமைக்கிறது நிற்கும் ஸ்ட்ராங்கா. திமுக விட்டு தனித்து நின்றாலும் சிக்கல். தனித்து நின்னீங்கன்னா நீங்க இப்ப மாநாடு நடத்துவதோ கூட்டம் நடத்துவதோ மற்ற விஷயங்கள் இதுக்கு ஒருங்கிணைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் நெருக்கடிக்கு உள்ளாகும். திமுக கூட சேர்ந்தா திமுக முடிவு பண்ற போராட்டத்துல தான் நீங்க கூட போய் நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கட்சியை வடிவமைத்து உருவாக்கி கொண்டு வந்தவராக அவருக்கு இருந்த அந்த வேதனைங்கிறது தான் இவ்வளவு குழப்பங்களுக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கான காரணமாக இருக்கிறது. இதை இன்னும் அவரால் வேற மாதிரி பண்ணிருக்க முடியுமா? நீங்க என்னைக்கு போனாலும் விமர்சிக்க தான் போறாங்க. விஜய் அவர்களுடைய ஆட்சி உள்ள அமைச்சராக இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து இந்த ஆட்சியோடு நீடிப்பதும் வெளியேறுவதும் மோடி கையில் இருக்கிறது. முதலமைச்சருடைய கருத்தாக இந்த அமைச்சருடைய கருத்து பார்க்கப்படுமான்னு ஒரு பவர் ஈக்குவேஷன் சண்டை வரும். முதலமைச்சரை தாண்டி இன்னொரு பர்ஃபார்ம் பண்றான்னா முதலமைச்சரை எப்படி பார்ப்பார்னு ஒரு கேள்வி. விசிகா தலைவர் அவர்களுக்கு என்னன்னா இன்னமும் அவரால் முழுக்க நம்பி ஒரு கூட்டணியை தத்துவார்த்த ரீதியிலாக தலைமை இருக்கக்கூடிய இடத்துக்கு விஜய் சார் இருக்காராங்கிறதுல அவருக்கு நம்பிக்கை வரல. பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகரும் ஊடகவியலாளருமான திரு புண்ணியவளவன் நினைக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி தோழர் இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடே ரெஃப்ரெஷ் ஆயிருக்கா இல்லையா? புதிய ஆட்சி அமைஞ்சு, ஸோ அதனால பலதையும் ஆவலோடு பார்த்து கொண்டே. அதுல நீங்க ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க இல்லையா? உங்களை தொடர்பு கொள்றதே பெரிய பரபரப்பா இருக்கு. நீங்க எதையும் ஆன் ஸ்கிரீன்ல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம நேரடியாக கேள்வி நம்ம போயிடுவோம். நம்ம தோழர், இப்ப நான் மறுபடியும் நான் ரொம்ப கவனமா இந்த கேள்வி கேட்கணும்னு முன்வைக்கிறதுக்கான காரணம், அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு என்பது இன்றைக்கு கடந்த காலங்களில் அவர் பேசியதிலிருந்து மாறுபட்டு பேசுகிறார் அப்படின்றத பலரும் விமர்சனமாக வைக்கிறார்கள். ஒரு 20 நாளுக்கு முன்னாடி அவர் பேசின அந்த காணொலி எல்லாம் கூட இன்றைக்கு பகிரப்படுது. இப்போ இன்னைக்கு இதையெல்லாம் தாண்டி அவர் சொல்றாரு, எனக்கு அரசியல் நெருக்கடி காரணமாக நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்றத அவர் அழுத்தி சொல்றாரு. ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஆனா அரசியல் நெருக்கடி அப்படின்றதையும் ஒரே வீடியோல இந்த 2 XY போறது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல அது என்ன அரசியல் நெருக்கடி? இல்லை, திருமா அவர்கள் அரசியல் நெருக்கடின்னு அவர் மீன்றது தனிப்பட்ட முறையில் அவர் எடுத்த எந்த முடிவுமே அவருக்கு லாபகரமானதுன்னு அவர் எடுக்கலை. நான் அதில் உறுதியாக இருக்கேன். ஒரு கட்சி தலைவராக அவர் மிகப்பெரிய பிரசவ வேதனையை அனுபவித்து தான் அந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கிறார். அவர் முன்னாடி 3 ஆப்ஷன் இருந்தது. அந்த 3ல் 1 எது கம்பேரிட்டிவ்லி குறைந்தபட்ச சிக்கல் கொண்டதோ அதை நோக்கி அவர் போயிருக்கிறார். இந்த தேர்தல் முடிவு அவர் எதிர்பார்த்தது திமுக கூட்டணியாகவே எண்ணிக்கை குறைவாக வரலாம், அதனால நம்ம கூட்டணி ஆட்சி நம்ம இங்கே எம்எல்ஏவாக இருந்தால் நம்ம அமைச்சர் பதவியை கேட்டு வாங்க முடியுங்கிறது தான் அவர் ப்ரெடிக்ட் பண்ணது. பட் அது அப்படியே அப்சைட் டவுன் ஆகி தாவேக்கா அந்த முதல் பெரிய கட்சியாக போய் நின்றுச்சு. மீதி எல்லாம் நடந்து முடிஞ்சதை நம்ம பார்க்குறோம். திரும்ப அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இருந்த ஆப்ஷன் முதல்ல குறிப்பாக இப்போ 7 பேர் இவங்களையும் சேர்த்து 8 பேர் பட்டியல் சமூக அமைச்சர்கள் அப்படின்னும் போது இப்போ அவர் தாவேக்காவை எதிர்க்கலாம். எதிர்ப்பதை ஒன்று அவர் தனியாக செய்ய வேண்டும் அல்லது திமுகவுடன் இணைந்து செய்ய வேண்டும். நீங்கள் தனியாக நிற்கிறீங்க அப்படின்னா உங்களை நோக்கியே திரும்ப கேள்வியாக எழுப்புவாங்க. இவ்வளோ பேருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க, அதிகாரத்தில் உட்கார வச்சுருக்காங்க, உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இவ்வளவு கொடுத்து இதை எதிர்க்கிறாருன்னா இது எப்படி சரியாக இருக்கும்னு திரும்ப அவர்களை நோக்கி கேள்வி எழுப்பப்படும். ஒன்று இல்லை, முதல்ல தனியாக நிற்க வேண்டிய அவசியம் என்னன்றாங்க திரும்ப அவர்கள். ஏன்னா அடிப்படையில் அவருடைய வாக்கு வங்கி எரோடாயிருக்கு. அவர் நம்ம திரும்பவும் சொல்றோம், அவர் ஒரு சாதி அடையாளத்துக்குள்ள அடைக்கப்படுவதில் எனக்கும் உடன்பாடு கிடையாது, மாற்று கருத்து இருக்கு. ஆனா
என்னன்னா பட்டியல் சமூக மக்களினுடைய நம்பிக்கையாக அவங்க அவரை தானே பார்க்குறாங்க. எஸ். அவர் எல்லாருக்குமாகவும் பேசுகிறார். நம்ம அதில் செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனாலும் போய் களத்தில் கேட்பதற்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தான் போக வேண்டிய இடம் இருக்கிறதுங்கிறது யதார்த்தம். அவர் என்ன பண்ணுறார், கான்ஷியஸாக அந்த முதல் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் ஏறத்தாழ 80% கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு விஜய் அவர்களுக்கு போயிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு டேட்டா சொல்கிறார். மேபி அவருக்கு சில சோர்சஸ்லேருந்து வந்திருந்திருக்கலாம். 30% 40% இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் போயிருக்குங்கிறாரு. ஆனால் பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு எவ்வளோ எரோடாச்சுங்கிறதுக்குள்ளே அவர் வரலை. அதை ஏன் சொல்லலை? ஆனால் பொதுவில் எங்களுடைய வாக்கு வங்கியும் பாதிக்கப்பட்டிருக்க சேதாரமாக இருக்குங்கிறதோட அவர் நிப்பாட்டுறாரு. இப்போ என்ன சிக்கல்னா, அவர் இவ்வளவு ஆண்டு காலம் ஒரு அமைப்பை திரட்டி எடுத்து வந்து அவருக்கு நம்பிக்கையாக பேக்கிங்காக இருந்த வாக்கு வங்கியில் இந்த வாக்கு வங்கியை நீங்கள் திரும்ப வென்றெடுக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? யார் உங்ககிட்ட இருந்து அந்த வாக்கு வங்கியை எடுத்து சென்றிருக்கிறார்களோ அவர்களை எதிர்த்து அவங்கள விடவும் நான் பெட்டராக இருப்பேன், அவங்க செய்யறதுங்கிறது சரியானதல்ல, நீங்க நிரூபிச்சாதானே திரும்ப வென்றெடுக்க முடியும். நம்பிக்கை இப்ப அண்ணன் திருமா மீதான நம்பிக்கை இழப்பு காரணமான அதனால அந்த டிவிகேக்கு போயிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். வாக்கு வங்கி இழந்தது திருமா அவர்களின் மீதான நம்பிக்கையின்மையா, இல்ல திருமா அவர்கள் திமுகவை இன்னும் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் என்பதற்கான, அதாவது இப்ப ரிவர்ஸ்ல திமுக கூட்டணியில எல்லோரும் இழந்திருக்காங்க, தேர்தலில் இழந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் திமுக ஆட்சியில இருந்தது அவங்க ஆன்டி இன்கம்பன்சி ஃபேஸ் பண்ணாங்க, அனுபவிப்பாங்க, ரைட்டு. கூட்டணியா இருந்தவங்களும் ஏன் அனுபவிச்சாங்க? அவங்க ஆட்சியில் இருந்தபோது நீங்கள் பேச வேண்டிய அளவுக்கு பேசவில்லை என்பதற்காக மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தாம நின்னதுல பெரும்பாலான சீட்டுகளை இழப்பதற்கான இடத்தை நோக்கி நகர்த்தினாங்க, ரைட்டா? இப்ப இந்த இடத்துல அவரின் மீதான நம்பிக்கை இழப்பு என்பதை தாண்டி திமுக அவர் இன்னும் போதுமான அளவுக்கு எதிர்த்து இருக்கணும் என்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி தான் நான் அதை பார்க்குறேன். நம்பிக்கை இழப்புங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை, பட் அதிருப்தி மாறி இருக்கு. அதாவது எங்கன்னா நம்பிக்கை இழப்புனா இது பர்மனெண்ட்டாக இந்த வாக்கு வங்கி போகும், அதிருப்தினா இந்த ஒரு எலெக்ஷனுக்கு மட்டும் போயிருக்கும். அது என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்த தேர்தலில் தான் பார்க்க முடியும். நான் கரெக்டாக அடிக்கோடிடுறேன்னா கான்சியஸாக நான் அந்த வார்த்தையை தெரிஞ்சு அந்த டெர்மினாலஜி நான் கொண்டு வரேன். ஸோ இந்த 2 இடம் இருக்குது. இப்போ இதை என்னன்னா, நீங்கள் நம்பிக்கையை வென்றெடுக்கணும்னா இப்போ நீங்கள் போய் சேர்ந்த இடம் சரியானதாக இருக்காதுன்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணணும். ஆனால் அவர் 7 அமைச்சர்களை கொடுத்து ப்ளஸ் நீங்கள் வந்தாலும் கொடுக்குறேன்னும் போது இந்த நீங்கள் தட்டையாக கொண்டு போனீங்கன்னா அவருக்கு விஜயின் மீதான வெறுப்பு என்று எதிர்த்தரப்பு கட்டமைக்கிறது நிற்கும் ஸ்ட்ராங்காக. ரெண்டாவது, நான் ஏன் தனித்துன்னா, முதல்ல உங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி வென்றெடுப்பதற்காக நீங்கள் திமுக கூட போகும்போது திமுக ஆர்கனைஸ் பண்ணுற போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கணும். உங்களுக்கு அங்கே தனித்து செயல்பட முடியாத ஒரு சிக்கல் இருக்குது. அவங்க எடுக்கிறதுக்கு நீங்கள் செகண்ட் ஃபிடில் வாசிக்கிற இடம் தான் உங்களுக்கான விஷயமாக இருக்கும். ஏறத்தாழ போன 5 ஆண்டுகள் விசிகா வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தினாங்க, மதுவிலக்கு கோரி ஒரு இது நடத்தினாங்க, அதுக்கப்புறம் அது இல்லாமல் இன்னொரு மாநாடு ஒன்று நடத்தினாங்க, அதை வெளியில் போன பிறகு ஒரு மாநாடுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 தாண்டி அவங்களுக்கு மற்ற இயங்கியல் அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு? பல இடங்களில் இப்போ நீங்கள் ரிவர்ஸில் அவங்க சைடில் இருக்கிறவங்க யோசிச்சிங்கன்னா பல இடங்களில் அவங்களுடைய கொடியேற்றுவதற்கே கம்பம் நடுவதற்கே கூட சிக்கல் வந்தது. இன்றைக்கி ஒரு அமைச்சராக இருக்கும்போது அவர் சொல்லி செய்ய முடியாதுன்னு காவல்துறை சொல்ல முடியாதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் இதாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி 3rd ஆப்ஷன் நம்ம அதுக்கு வரும். ஸோ முதற்கட்டமாக தாவேக்கா பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்கறது ஒரு சிம்பலிசம் தான், ஒரு அடையாளம் தான் என்று அவங்க நிரூபிக்கிறதுக்கே 5 வருஷம் தேவைப்படும். நிரூபிக்கிறதுல சிக்கலாகுது அப்படின்னா அந்த வாக்கு வங்கி என்னவாகுங்கிற கேள்வி இருக்குது. அவர் கட்சியினுடைய அடிப்படை கோர் அடி வாங்குது, சிக்கலாகுது. ரெண்டாவது, அதாவது திமுக விட்டு தனித்து நின்றாலும் சிக்கல். தனித்து நின்னா நீங்கள் இப்போ மாநாடு நடத்துவதோ கூட்டம் நடத்துவதோ மற்ற விஷயங்கள் இதுக்கு ஒருங்கிணைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் நெருக்கடிக்கு உள்ளாகும். திமுக கூட சேர்ந்தால் திமுக முடிவு பண்ணுற போராட்டத்தில் தான் நீங்கள் கூட போய் நிற்கிற மாதிரி இருக்கும், பங்கெடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களை கூட்டணியாக எதிர்கட்சி கூட்டணியாகவே இருந்தாலும் தனித்து நீங்கள் பெரும்பாலும் செயல்படுறத அவங்க ரசிப்பாங்களா? திமுக தொடாத விஷயங்களை நீங்கள் எதிர்த்து ஒரு போராட்டம் எடுக்கிறீங்களா வைங்களேன், நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது பெரிய கட்சிகள் விரும்பாது. நேச்சுரலி அந்த இடம் சிக்கலுக்குரியதாக இருக்கு ஆப்வியஸாக. ஸோ தனித்து போனாலும் சிக்கல். 3வது ஆப்ஷன் தாவேக்காவோடு போய் அமைச்சரவையில் எடுப்பதன் மூலமாக அமைச்சர் என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்முடைய வாக்கு வங்கிக்கு நம்ம ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியுமா செயல்பாடுகளின் மூலமாக என்கிற ஆப்ஷனில். இதில் இன்னொரு அபாயம் இருக்குது. போய் சேர்ந்ததுனால அதிகாரம் தான்னாலும் இந்த அதிகாரத்திலே இவருடைய வாக்கு வங்கி மொத்தமாக தாவேக்கா எடுத்துக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ரிஸ்க்கும் இருக்கிறதுனால தான் ஏறத்தாழ சிவசேனா பாஜக உதாரணம், 2 பேரும் இந்துத்துவா தான் பேசுவாங்க. இவங்க கூடுதலாக இனவாதம்னு மராத்தி பெருமை பேசுவாங்க. ஆனால் ஒன்று சேரும்போது இந்துத்துவா என்கிற ஒத்த காரில் இது மொத்தத்தையும் அவங்க உறிஞ்சினாங்கல்ல. ஒரு காலகட்டத்தில் அதிமுக
அதிமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்த காலகட்டத்திலலாம் அது வந்து திமுக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில் இந்த வாக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே எரோடானதும் நடந்திருக்கு. தமிழ்நாடு உதாரணம் எடுத்தா இந்த அபாயமும் இருக்கு. ஒரு தலைவராக அவருக்கு இது எல்லா ஆப்ஷன்லையுமே சிக்கல் இருக்கு. எது குறைந்த சிக்கல்னு தேர்ந்தெடுக்குது. இது அத்தனையும் அவருக்கு நம்மளை விட இது இல்லாமல் இன்னொரு ஆங்கிள் இருந்தாலும் திரும்ப அவர்கள் அதை ஷார்ப்பாக பார்த்துருப்பாருன்னு நான் நம்புகிறேன். இதில் அவர் என்னதான் பண்ணுறது, எது பண்ணாலும் சிக்கல்ங்கிறதுல தான் அந்த கட்சியை வடிவமைத்து உருவாக்கி கொண்டு வந்தவராக அவருக்கு இருந்த அந்த வேதனைங்கிறது தான் இவ்வளவு குழப்பங்களுக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கான காரணமாக இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக அவரின் மீது நம்பகத்தன்மை என்கிற இடத்தில் போய் நிற்குது. அவருக்கு ஆரம்பத்தில் இருந்த சிக்கல் 2 கேள்வியாக தான் இருந்தது. இந்த ஆட்சி தாவேக்கா ஆட்சி, அவரே பேட்டியில் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் கவர்னர் ஆட்சி வந்துடாது, சீக்கிரம் நாங்கள் கையெழுத்து போடணுங்கிறதுக்காக தாவேக்காவினர் அப்படி சொன்னாங்கன்னு அவரே பேட்டி கொடுத்த ஃபஸ்ட்டு பேட்டியில் நியூஸ் 18 கொடுத்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு. பட் அதை நாங்கள் இல்லைனாலும் அதை நம்ம அவங்களையும் தவறு சொல்ல முடியாதுங்கிறத அவர் பேசுகிறாரு. அப்போ இந்த இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய அரசுக்கான ஸ்டெபிலிட்டி நீடித்த தன்மையா, இல்லை என்னுடைய கிரெடிபிலிட்டி என் மீதான நம்பகத்தன்மையா, இது 2த்தில் எது என்கிற குழப்பத்தில் சிக்கினதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட இதுக்குள்ளே சிக்கி ஒரு வழியாக ஒரு முடிவை நோக்கி திரும்ப வந்திருக்கிறார். இதில் என்ன விளைந்தாலும் இந்த பொறுப்பை யார் எடுத்துப்பாங்கிறது இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக முதல் முறை போய் ஆதரவளிக்கலாமான்னு கூட்டும்போது எடுத்த இடப்பிலே அமைச்சர் பதவியை வாங்கிடலாம்னா கட்சியில் பெரும்பாலான நிர்வாகிகள் வைத்த பதிவு உயர்நிலை குழு கூட்டத்தில் அதை இவர் தனிநபராக அவருடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி உடனே போனால் காங்கிரஸ் சந்தர்ப்பவாதிகள்னு சொல்கிறாங்க, படுமோசமாக விமர்சிச்சிருக்கிறாங்க. நானும் ஒரு பதவிக்காக ஒரே நைட்டில் மாறிட்டேங்கிற பேர் எனக்கு வரும். நான் இவ்வளோ நாள் உழைச்ச உழைப்பு மொத்தத்தையும் பதவிக்கு ஒரு அமைச்சர் பதவியினதும் ஓடிட்டாங்க பாருங்க என்கிற மிக மோசமான விமர்சனம். அதை விட மோசமாக டாப் டு பாட்டம் பேசுவாங்க. காங்கிரஸ் மாதிரி நம்ம சொல்லிட்டே போனாலும் கூட இந்த விமர்சனம் தவிர்க்க இயலாதது. அப்போ என்னுடைய 26 ஆண்டு கால அர்ப்பணிப்பை கேள்விக்குள்ளாகுங்கிற இடம் தான் அவருடைய இந்த ஹோல் டைலமாகும் காரணம். இதை இன்னும் அவரால் வேற மாதிரி பண்ணியிருக்க முடியுமானா, நீங்கள் என்னைக்கு போனாலும் விமர்சிக்க தான் போகிறாங்க. அதாவது அவருக்கு என்னன்னா, ஒரு சராசரி அரசியல்வாதியாக நடந்துக்க முடியாமல் போனதுமே அவருக்கு இன்றைக்கு இந்த விமர்சனத்துக்கு காரணமாயிருக்கு. இல்லை நான் அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் எது வேண்டுமானாலும் முடிவு செல்லாம், அது அவருடையது. இப்போ உள்ள கூடி அவங்க பேசுனாங்களா, அவர் வந்து பதிவில் சொல்கிறாரு அவங்க கூடி பேசணும், அந்த மாதிரிலாம் இவ்வளவும் வந்து அவர் வந்து கேமராக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முடிவு அவருடையது, நம்ம அதை கடந்து போகலாம். ஆனால் மறுபடியும் ஒரு தயக்கம், ஒரு கமா போடுறாரு. கூட்டணியை பற்றி கேட்குறப்ப போடுற கமா இருக்கு இல்லையா, அந்த கமா என்ன கமான்னு கேட்குறேன். அது நாங்கள் தேர்தல் வரும்போது அப்போ நம்ம பார்த்துக்கலான்ற கமா என்ன கமா? அது எப்படிங்க நீங்கள் எனக்கு இப்போ வரைக்கும் இதுதான் அவர் திரும்ப காம்ப்ளிகேட்டட் ஆகுது. ஆளுங்கட்சியோடு கூட்டணி உறவு, எதிர்கட்சியோடு கூட்டு நட்புனா அது என்னவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆளுங்கட்சியோட கூட்டாட்சி உறவு, இங்க கூட்டணி நட்புங்கிறது இது அடிப்படையே குழப்பமானதாக நமக்கு இருக்கு. குழப்பம்தான் இதுல. இது வந்து அதான் தன்னைத்தானே அவர் குழப்பறாரா இல்ல பாக்குற நம்மள குழப்பறாரா, என்ன அவர் குழம்பி இருக்காரு? இல்ல அவருக்கு இன்னும் அதிர்ச்சியில இருக்காரு. அந்த வார்த்தை எதுல இருந்து வருதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, மோடி அரசை மிக கடுமையாக திமுக அளவுக்கு இவர் எதிர்பாராங்கிற குழப்பம் இன்னைக்கு இப்போ வரைக்கும் அவருக்கு இருக்கு. அவருக்கு அந்த சந்தேகம் தொடர்கிறது. சிபிஐ சிபிஎம் சிக்கல் எல்லாம் அவங்க அமைச்சரவையில் இல்லாதனால அவங்க செய்கிறாங்க. நீங்கள் மத்திய அரசை எதிர்த்து முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லாமல் கேபினெட்டில் இருக்க அமைச்சர்கள் போய் போராடுறாங்க, இல்லை அந்த கட்சி போராடுதுன்னா அது இன்னும் பெரிய இதை விட பெரிய குழப்பமாகும். அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் போய் எதிர்கட்சி தலைவரோட ஏறுறீங்க. எதிர்கட்சி தலைவர் அந்த மேடையில் பேசும்போது மோடி எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த இருக்கிற இந்த முதலமைச்சருக்கு பேசுவதற்கு வாய் வர மாட்டேங்குது, பயந்துட்டாரு, பம்மிட்டாருன்னு ஏறத்தாழ ஆரம்பிரப்பன இருந்த மேடையில் ரஜினிகாந்த் பேசி அவர் அமைச்சர் பதவி இதே மாதிரியான கூத்து நாளைக்கு நடக்கும். திமுக அதை வந்து கான்சியஸாக கூட ப்ளே பண்ணலாம். அரசியல் அப்படிங்கிற இடத்துல நின்று நீங்கள் அங்கே கூட்டணியில் இருந்துக்கிட்டு போராட்டத்துக்கு மட்டும் வரீங்களா, உங்களை வச்சுட்டு என்ன பேசுகிறேன் பாருன்னு கூட சொல்லலாம். அது நான் சொன்னால் அரசியலாக அது அப்படி தான் நடக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சா சரியா. அவருக்கு இப்போ அந்த சிக்கல் இருக்குது நம்ம சித்தாந்த ரீதியில். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அவருக்கு என்னென்ன ஆஃபர் பண்ணப்பட்டது பாஜக தரப்புலங்கிறதெல்லாம் அவ்வளவு பெரிய அளவுக்கு மலைக்கத்தக்க விஷயங்கள் ஆஃபர் பண்ணப்பட்டது. அந்த உறுதிப்பாட்டில் தான் அவர் இன்னமும் இருக்கார். ஆனால் இந்த இடத்துல விஜய் உறுதிப்பாட்டோட நிப்பாரானும் தெரியல. நாளைக்கு இப்போ நான் இதை வேற விதமாக இன்னொரு இடத்துல பேசும்போது பதிவு பண்ணேன், நான் அந்த ஆங்கிள் அங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய ஆட்சி உள்ள இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து இந்த ஆட்சியோடு நீடிப்பதும் வெளியேறுவதும் மோடி கையில் இருக்கிறது. அடேங்கப்பா, எப்படி ஒன்றும் இல்லை. நாளைக்கே வக்ஃபுக்கு ஒரு இடைக்கால உத்தரவு வாங்கி வச்சுருக்காங்க, வேறு விதமாக ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வக்ஃபில் இன்னும் பெரிய திருத்தங்களை கொண்டு வந்து
IUML அதை கண்டிப்பாங்க. அவங்க ஆப்வியஸா எதிர்த்து போராடுறதுக்கு வரணும். பண்ணணும். அதான வேலை. IUML அவங்க மட்டும் வராம, நாங்க ஒரு அமைச்சரா சொல்றதுக்கும், முதலமைச்சரே சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? முதலமைச்சர் இதற்காக போராடணும், இல்ல போராடர்களோடு போய் துணைக்கு நான் வந்து நிக்கிறது என் தார்மீக பொறுப்புன்னு அவங்க வெளியில வரணும். கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே அமைச்சராக இருந்து கொண்டே இந்த போராட்டத்துக்கு மட்டும் ஒரு போயிட்டு வரேன்னு கேட்குற இடம் ஒண்ணு. இது ஒரு சைடு அப்படின்னா, அந்த பக்கம் பட்டியல் சமூக மக்களுடைய நலன் சார்ந்து நீங்க ரிசர்வேஷன் சார்ந்து பாஜக என்னைக்கு எந்த ரிசர்வேஷன் செஞ்சு வச்சிருக்கு, அதுல ஒரு விஷயத்த கை வைக்கிறாங்க. இல்லைங்க ஆணவ கொலை சார்ந்த ஒரு விஷயத்துல கை வைக்கிறாங்க. விசிக்கு ஆணவ கொலை மட்டுமல்ல, நீங்க பொதுவா தமிழ்நாடு பிரச்சனை எதுனாலும் அவங்க FCRA சட்டத்தை திரும்ப கொண்டு வராங்க. FCRA சட்டங்கள்ல இருந்து தொடங்கி எல்லா வகையிலும் வரக்கூடியது. இப்போ MBC சார்ந்தே ஒரு விஷயம் வருதுனால நாடாளுமன்றத்தில் அவர் அதையும் சேர்த்து தான் குரல் ஒழிச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா இவர் சொல்லலனாலும் இவங்க போய் முதல்ல நிற்பாங்க. இப்போ இந்தியோட 3வது வாட்டி பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிட்டாங்க. நாளைக்கு ஒரு போராட்டத்தை விசிகா CPM கூட்டா அறிவிச்சுட்டு அமைச்சர் வன்னியரசு மேலே ஏற்றி ஒரு மாநில அமைச்சர், நீங்கள் காங்கிரஸாக இருக்குது, முதலமைச்சரும் அதே ஸ்டாண்டில் இருக்காரு, முதலமைச்சரே பேசினாலும் அதுக்கான கலர் வேற ஆச்சா. நான் சொல்கிறது கர்நாடகாலையோ இல்லை தெலுங்கானாலையோ முதலமைச்சரே ஏறி அதை பேசினா அது கலர் வேற. முதலமைச்சருடைய கருத்தாக இந்த அமைச்சருடைய கருத்து பார்க்கப்படுமான்னு ஒரு பவர் ஈக்குவேஷன் சண்டை வரும். முதலமைச்சரை தாண்டி இன்னொரு பர்ஃபார்ம் பண்ணுறான்னா முதலமைச்சர் அதை எப்படி பார்ப்பார்னு ஒரு கேள்வி. அது பர்சனாலிட்டியும் சரி பொலிட்டிக்கலாகவும் சரி அவங்களுக்கு டேமேஜ். இந்த நெருக்கடியோட உள்ள வச்சிருக்க முடியுமா? அப்போ IUMLோ இவங்களோ ஒன்றும் இல்லை, மோடிஜி அங்கே ஏதாவது ஒரு புது சட்டத்தை கொண்டு வரேன்னு போட்டால் போதும் இங்கே சிக்கல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏதாவது பொம்மலாட்டம் மாதிரி இதனுடைய நூல் எங்கேயோ போய் அங்கே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா? மோடிஜி இதை தெரிஞ்செல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் 2027 உத்தரப்பிரதேச எலெக்ஷனுக்கு ஏதாவது பண்ணுறன்னு ஒரு சட்டத்தை இறக்கி விட்டாருன்னு வைங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு அடுத்தது பக்ரீத் வருது இல்லைங்களா? டெல்லியிலையும் சரி வெஸ்ட் பெங்காலில் அவ்வளோ மோசமான விஷயங்கள் இது பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதாக இருக்குது. இவங்க ஆக்சுவலாக ஏன் மேற்கு வங்கத்தில் விட்டதுக்கு முதலமைச்சர் அறிக்கை வரலன்னு கேட்குறவங்க இவங்கெல்லாம். அது ரொம்ப கடுமையாக அந்த தத்துவத்தில் நிற்கிறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். பேசுங்க, அறிக்கை விடுங்கன்னு சண்டை போட்டுட்டு கச்சை கட்டிட்டு நிற்பாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சவாலாக இருக்கிறது. விசிகா தலைவர் அவர்களுக்கு என்னன்னா, இன்னமும் அவரால் முழுக்க நம்பி ஒரு கூட்டணியை தத்துவார்த்த ரீதியிலாக தலைமை ஏற்கக்கூடிய இடத்துக்கு விஜய் சார் இருக்காராங்கிறதுல அவருக்கு நம்பிக்கை வரலை. அதைத்தான் அவர் வேற விதமா இதுல வெளிப்படுத்தியிருக்கார். ஆனால் அவரால் மிக நிச்சயமாக திமுகவோடும் இவங்க கூட்டாட்சியாகவும் அங்கே கூட்டணியாகவும் பயணிக்க முடியாது. திமுகவும் அதை விரும்பாது. வெவ்வேறு விதமாக வெவ்வேறு மொழியில் அதை சொல்லுவாங்க. யார் முதல்ல அறிவிக்கிறதுங்கிறது தான் இப்போ 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய போட்டியாக முறிஞ்சுதுன்னு அறிவிக்கிறது யார். அவங்க சொன்னாங்கன்னா, ஸோ பார்த்தீங்களா நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து தான் நினச்சோம், அவங்களா தான் அறிவிச்சாங்க, அப்புறம் அதுக்கு மேலே நாங்கள் எப்படி சுயமரியாதை இழந்து இருக்க முடியும் என்ற அந்த பாலை இன்னொரு பக்கம் நகர்த்தி விடுவதற்கான ஒரு எண்டிங் கார்டு தான் இப்போ இந்த டைலமா போயிட்டு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். திமுக தரப்புல இருந்தும் பலத்த அடி கொடுத்துட்டு இருக்காங்க, இணையதளங்களை நம்ம பார்க்க முடியுது இல்லையா? இதை எப்படி பார்ப்பாங்க? ரெண்டு தலைமையும் இதை எப்படி பார்க்குறாங்க? இல்லை, இப்போ சிக்கல் என்னென்னா, தலைவர்கள் பை சான்ஸ் வந்து நீங்கள் ஏதோ ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் தொண்டர்கள் செய்ய தான் செய்வாங்க. ஏன்னா அவன் தொண்டன்கிறவன் உணர்வு ரீதியாக அமைப்போட சார்ந்தவனாகத்தான் இருப்பான். அவர் இங்கேயே தொடர்ந்துருந்தாலும் இதுக்கு வராமல் போனதுக்கு தாவேக்காரங்களும் அவரை தாமதப்படுத்தியதற்கு தாவேக்காரங்க சமூக வலைதளங்களில் அவங்கள மேலே பாயவில்லையா என்ன? கடுமையான விமர்சனங்களை வைக்கலையா என்ன? தாவேக்கா கட்சிக்காரர்களாக இருக்கலாம், இல்லை அனுதாபிகளாக இருக்கலாம். இப்போ இங்கே திமுகவுமே கட்சிக்காரங்க பொறுப்பாளர்கள் மட்டுமா? நீங்கள் ஆராசாமின்றது அது அபத்தத்தினுடைய உச்சம். அது அவரே டெலீட் பண்ணிட்டாருனாலும் அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்க கூடாது, அப்படி ஒரு வார்த்தைகள் பேசப்பட்டிருக்க கூடாது. உதிர்க்கப்பட்டது என்பது மிக மோசமான முன்னுதாரணம், கண்டனத்துக்குரியது. ரைட்டா? அவர் அதுக்கப்புறம் அது வேற ஒரு உதாரணம் சொல்லி முடத்தெங்கெல்லாம் சொல்லி போயிட்டாருனாலும் இது வந்து வெறும் ட்ரெய்லராக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 தரப்புலையுமே சரி. நேற்றைக்கு அவருடைய ஆர்எஸ் அலுவலகத்தை முற்றுகையிடுறதுக்கு பெரம்பலூரில் இவங்க தரப்பில் போகிறாங்கன்னும் போது இந்த 2மே உணர்வு பிழம்பாக இருக்குது. தலைவர்கள் இதை ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இப்போ எந்த வகையிலும் இது கைகலப்பாக மாறுவதோ வேறு விதமாக ரசாபாசமாவது தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு நல்லதல்ல. நம்ம பொலிட்டிக்கல் கல்ச்சரும் அது கிடையாது. எனவே உங்களுடைய உணர்வுகள் நியாயமானது. நீங்கள் உங்களை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களை அடக்கி வச்சுட்டாங்கன்னு இந்த பக்கம் நினைக்கிறீங்களா? அடுத்த தேர்தலில் ஜனநாயக ரீதியில் அதை பிரச்சாரமாக கொண்டு போய் அவங்கள தோக்கடிச்சு ஜெயிச்சிங்க. வேற அதை தாண்டி எதுக்கும் கொண்டு போயிட வேண்டான்னு தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் கோரிக்கை வைக்க வேண்டிய தேவை இருக்குன்னு பார்க்குறேன். நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.